கடன் குறைக்க முடியாது. தட் இஸ் பி கிளியர். நீங்கள் அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை கடன் குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட்டு கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. வளர்ச்சிக்காக கடன் வாங்கியே ஆகணும். ஆனால் ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு சொன்னது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருந்தது. இப்போ அது இந்த வருஷத்துக்கு இறுதியில் பார்க்க போனா கடன் குறைக்க முடியாது. தட் இஸ் பி கிளியர். நீங்கள் அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை கடன் குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட்டு வருவாய் வளர்றதோட கம்மியான ரேட்ல கூடணும். அதாவது நம்ம இன்கம், நம்ம கடன், நம்ம வீட்டில் கடன் வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்கினா நம்மளோட இன்கம் ஷுட் ரைஸ் ஃபாஸ்டர் தேன் தி கடனோட ரேட். சரிங்களா? ஸோ இதில் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் இந்த கடன் கடந்த ஆண்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது அது ஜிஎஸ்டிபியில் 28% வருது. அவுட் ஆஃப் மொத்த மாநிலத்தின் மொத்த டொமஸ்டிக், அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் இந்த 11.12 ஆகும்போது பார்க்க போனீங்கன்னா அது 27% குறையும். படிப்படியாக குறைகிறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருது. ரெண்டாவது முக்கியமானது இன்னொரு முக்கியமான இண்டிகேட்டர் என்னன்னா, நம்ம வருவாய் எவ்வளோ மொத்த வருவாய் எவ்வளோ வருதோ நம்ம பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடின்னு சொன்னாலே கணக்கு எடுத்தோம். அந்த 3.5 லட்சம் கோடிக்கு நம்ம கடன் கணக்கு பார்த்தோம்னா 10 லட்சம் கோடி இந்த கடந்த ஆண்டில் அது 3.4 மடங்கு இருந்தது. 3.4 டைம்ஸ். ஆமாம், 3.4 டைம்ஸ் இருந்தது. மொத்த ரெவன்யூ எவ்வளோ, மொத்த ரெவன்யூ ரிசீட்ஸோட 3.4 டைம்ஸ் இருந்தது கடந்த ஆண்டு கடன் அளவு. இந்த ஆண்டு இந்த நம்ம கடனை அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணாதனால இந்த ஆண்டு அது 3.17% குறையும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நான் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. வளர்ச்சிக்காக கடன் வாங்கியே ஆகணும். ஆனால் கடன் வாங்குறது போது அது நம்ம ரெவன்யூ அது தக்குவார அதிகமாக கூடுனாதான் அது சரி. வீட்டில் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம பேங்க்ல கடன் கொடுக்கறதுனால நம்ம பேங்க்ல கடன் வாங்க மாட்டோம் இல்லையா. நம்ம வரவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து தானே வாங்குவோம். அதே மாதிரிதான் நம்ம வருவாய் எவ்வளவு இருக்கு பார்த்து தான் அது தக்குவாரதான் நம்ம கடன் வாங்குறதுக்கு. பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை அதுல நீங்க எந்த திட்டமும் எதையும் குறைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் பி கிளியர். இன்ஃபேக்ட் புதிய திட்டங்களை அறிமுகம் படுத்தப்பட்டுள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்ஸ்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை டீட்டெயிலா பாருங்க. இல்ல நான் சொல்றேன், இல்ல அவர் சொல்றதை முடிச்சிடறேன், சொல்லி முடிச்சிடறேன். அவர் சொல்றதை முடிச்சிடுறேன். அதுல என்ன பள்ளி கல்வித்துறை பொறுத்தவரை அந்த எஸ்டிமேஷன்ல நாங்க அப்புறமா என்ன பார்க்கணும்னு சொன்னா, அங்க சாலரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேஷன் கொஞ்சம் அதிகமா ஆகியிருந்தது இன்டரிம் பட்ஜெட்ல. அதனால அதை நாங்க கரெக்ட் பண்ணோம் இல்லையா. அதனாலதான் அந்த கொஞ்சம் மைனர் கரெக்ஷன். 1000 எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 1000 crores என்ன குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். It is only because அந்த என்னன்னா ஒரு இடத்துல salary expenditure அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேஷன் ஆயிருந்தது. அது மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. எந்த மேஜர் ஐட்டமும் குறையல. நோ ஐட்டம் ஹஸ் பீன் ரெடியூஸ்டு. இதுல இன்ஃபேக்ட் நம்ம மெயின்டெனன்ஸ் இப்போ இந்த அதான் அது மெயின்டெனன்ஸ் அந்த இதுல எதுவும் குறைக்கப்படல. இன்ஃபேக்ட் நீங்க கணக்கெடுக்க பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னா, போன வருஷம் பாத்தீங்கன்னா செலவு ஆக்சுவல் செலவு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 42,351 கோடி. 42,351 கோடி. இன்டரிம் பட்ஜெட்ல 48,531 கோடி. அதாவது ஒரு ஆண்டுல 6,000 கோடி அதிகமா எஸ்டிமேஷன் வித்தவுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். அதுல என்னன்னா சேலரி அந்த ஒரு பர்டிகுலர் டிமாண்ட்ல 1-2 டிமாண்ட்ல சேலரிஸ் கொஞ்சம் அதிகமாக எஸ்டிமேட் பண்ணதுனால அதை நாங்க கரெக்ட் பண்ணி 44,000 கோடியில 44,500 கோடி கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த ஆண்டு 42,351 கோடியில இருந்து ஸ்கூல் எஜுகேஷனோட அலாட்மெண்ட் 44,527 கோடியா அதிகரித்து இருக்கிற நாங்க டிமாண்ட் குறைக்கல. ஐபி தவிர அந்த அன்பார்ச்சுனேட்லி அது எஸ்டிமேட் இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணி